வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்னைக்கு அதாவது பேங்க்கில் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நிறையா ஒரு அலைச்சல், என்னை பழி வாங்கணும்னு நிறைய பேர் இங்கேயும் சரி துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்னை பழி வாங்குறதுனால ஒரு பிரயோஜனத்துக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. சரியா? லோனுக்கு ட்ரை பண்ணேன், அதுவும் கிடைக்கல. சரி, ஓகே, பரவாயில்ல. எனக்கு கடன் வாங்குறது எனக்கு பிடிக்காது ஒரு பக்கம் இருந்தாலும். சரி, எவனாவது ஒருத்தவன் அதாவது 5-10 அலைஞ்சவன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் கேட்குறான் ஃபோன் பண்ணி, பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா நீயும் உங்கள் அம்மா? ஏன்டா தம்பி, பேம்பர்ஸ் யூஸ் பண்ணாத பொம்பளைங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. அது பேம்பர்ஸ் கிடையாது, விஸ்பர். சரியா? அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யாராக இருந்தாலும் அப்படியாப்பட்ட கொம்பு கூதி இருந்தாலும் சரி, மாதவிடாயும் போது பேம்பர்ஸ் யூஸ் பண்ண தான் செய்வாங்க. இந்த தேவடியா பையனெல்லாம் எந்த தேவடியா பெற்றுட்டு ஊர் ஓக்கா விட்டு போகிறாளுங்கன்னு தெரில. ஃபோன் பண்ணி மீடியாவில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அது இருக்கா இது இருக்கான்னு கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் இங்கே பாரு, எனக்கு அன்வான்டாக ஃபோன் பண்ணி இங்கே பாருங்கள், நீங்கள் சாப்பிட்டீங்க, நான் சாப்பிட்டேன் சாப்பிடலாம் அக்கறைப்படுறது அப்பாற்பட்ட விஷயம். சரியா? ஒரு மீடியாவில் ஒரு நம்பர் போட்டிருக்கேனாக்கா, என்ன உங்களுக்கான பிரச்சனை என்னவோ அதை சொல்லுங்கள், நான் அதை ஷேர் பண்ணுவேன். சரியா? அதை விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் என்ன சொல்கிறது, பேம்பர்ஸ் போடுவீங்களா, நீங்கள் ப்ரைசர் போடுவீங்களா, நீங்கள் ஜட்டி என்ன கலர் போட்டிருக்கீங்க, இதெல்லாமா அவங்கள கேட்க சொல்கிறாங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது உங்கள் வீட்டு பொம்பளைங்கக்கிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்கப்பா. சரியா? எதுக்காக பேம்பர்ஸ் போடுறாங்க, எதுக்காக ஜட்டி போடுறாங்க, எதுக்காக ப்ரா போடுறாங்கன்னு நீ உங்கள் அம்மா, உங்கள் அக்கா, உங்கள் அண்ணி, உங்கள் சித்தி இவங்கெல்லாம் கேட்டால் இருக்கிற பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி நீ யாரை போடுவேன்னு கேட்டுட்ருக்க.